Hi friends, welcome to our channel Priya's Lifestyle. இந்த வீடியோவில் ஒரு கம்ஃபர்ட்டான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு சுண்டலை ஊற வச்சுக்கலாம். நான் நைட் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ ஒரு ஹாட் பேக்கில் சுண்டல் 100 கிராம் சேர்த்துட்டு நல்லா ஹாட் வாட்டராக சேர்த்து க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அது 1 hour நல்லா ஊறட்டும். சாப்பாட்டுக்காக உலையும் வச்சாச்சு. இந்த குழம்புக்கு நான் எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 4 பழமான தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கும் கம்மியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன தேங்காவாக 1/2 மூடி தேங்காவை திருவி சேர்த்துக்கலாம். இந்தளவு நல்லா வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சுண்டலை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த அடுப்பில் சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக பட்டை சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், உப்பு சேர்த்து நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, வேக வச்சுருக்க சுண்டலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு சிம்பிளான சௌச்சோ பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க அந்த காயையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காய் நல்லா 10 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான், காய் நல்லா வெந்து சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பரான ஒரு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.